பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். சில மாதங்கள் இடைவெளியில் நாம் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் என்கிற செய்தியை தொடர்ந்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் கர்த்தருடைய வருகைக்கு திருச்சபை
தேவனது ஜனங்கள் ஆயத்தமாக வேண்டும் என்கிற கோணத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம், இந்த காலம் முடிவுக்கு சமீபமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம். இன்னும் எவ்வளவு காலம் இந்த உலகம் நிலைத்து நிற்கும், வாழ்நாட்கள் நீடித்து நிற்கும் என்று ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கிற காலம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம். நாட்டு நடப்புகள், யுத்த சூழ்நிலைகள், பூமி அதிர்ச்சிகள், இயற்கை பேரிடர்கள், கொள்ளை நோய்கள், தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகலாம். பலவிதமான செய்திகளை கேட்கும் பொழுது மனதில் ஒரு கேள்வி எழும்புகிறது, இன்னும் எவ்வளவு காலத்திற்கு இந்த உலகம் நிலைத்து நிற்கும் என்று. கடந்த நாட்களிலே நடைபெற்ற இஸ்ரேல் ஈரான் யுத்தம் மிக பெரும் அதிர்வலைகளை உலக நாடுகள் முழுவதற்குள்ளும் ஏற்படுத்தினது. சில நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக, சில நாடுகள் ஈரானுக்கு ஆதரவாக யுத்தத்திற்கு வரிந்து கட்டி கொண்டு நின்றது. எல்லா பத்திரிகைகளிலும் தலைப்புச் செய்தியாக 3ஆம் உலகப் போர் நடைபெறப் போகிறது என்கிற ஒரு செய்தி காணப்பட்டது. ஆனால் ஆண்டவருடைய கிருபையால், அநேகருடைய ஜெபத்தால் இந்த யுத்தம் 12 நாட்களுக்கு முடிவுக்கு வந்தது. ஆனால் இப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் மறுபடியும் யுத்தம் வெடிக்கலாம் என்ற ஒரு புகை காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு பதட்டமான சூழ்நிலை தொடர்ந்து காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த யுத்த சூழ்நிலைகளை பயன்படுத்தி சில நாடுகளின் தலைவர்கள் காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். என்ன காய்கள்? சிலர் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள், உலகம் முழுவதற்கும் ஒரே ராஜா தலைவன் உண்டானால் தான் உலகத்தில் அமைதியும் சமாதானமும் உண்டாகும் என்று சொல்லத் தொடங்கி இருக்கிறார்கள். அப்படி என்றால் எல்லா உலக நாடுகளும் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு தலைவன் யார்? அதுதான் இப்பொழுது இருக்கிற கேள்வி. பல நாடுகள் ஒன்றுக்கொன்று எதிராக விரோதமாக நிற்கிறது. ஆனால் எல்லா நாடுகளும் ஒருமனப்பட்டு ஒரு தலைவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உடனே நடக்கிற காரியம் அல்ல அது. ஏனென்றால் இப்பொழுது பயங்கரமான விரோதமும் பகையும் எல்லா நாடுகளுக்குள்ளாக காணப்படுகிறது. சில வருடங்கள் காலங்கள் கண்டிப்பாய் உலகத்தை ஆளக்கூடிய ஒரு தலைவன் ஏற்பட போகிறான். அன்பானவர்களே, உலகத்தில் இன்றைக்கு அந்த ராஜா யார் என்கிற கேள்விக்கு பதில் கிடைக்காவிட்டாலும் பரிசுத்த வேதாகமம் அந்த தலைவன், அந்த ஒரு ராஜா யார் என்று சுட்டி காட்டுகிறது. அவன்தான் அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்து என்பது அவனது பெயர் அல்ல. தேவனது திட்டங்களுக்கு அவன் நேர் எதிராக செயல்படுகிறவனாய் இருக்கிறபடினால் அவனை வேதம் அந்தி கிறிஸ்து என்று அழைக்கிறது. 1-2 நாடுகளை தவிர எல்லா நாடுகளும் அந்தி கிறிஸ்துவுக்கு ஆதரவாக நிற்கும். தங்களுடைய சிங்காசனங்களை அந்தி கிறிஸ்துவுக்கு நேராக ஆயத்தப்படுத்தி, இந்த உலகத்தை யார் ஆண்டாலும், அது அந்தி கிறிஸ்து ஆண்டாலும் எங்களுடைய சிங்காசனம் ஆயத்தமாக இருக்கிறது என்று சில நாடுகள் அறிவித்தே விட்டன. எனக்கு அன்பான சகோதரனே, உலக நாடுகள் அந்த ஒரு ராஜாவுக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. ஒரு நாணயம் என்கிற பலத்த சொல்லும் உலகம் முழுவதும் எழுந்து கொண்டிருக்கிறது. அந்த கிறிஸ்துவுக்கு நேராக நாடுகளும் அரசியல் காய்களும் நகர்த்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்பொழுது நாம் திருச்சபையில் கவனிக்க வேண்டிய ஒன்று, நாம் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். ஏன் அதற்கும் இதற்கும் முடிச்சு போடுகிறேன்? அந்த ஒரே ராஜா அந்தி கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படும். தேவனது ஜனங்கள் ரகசிய வருகையில் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசித்து விடுவார்கள். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், அந்தி கிறிஸ்து இந்த உலகத்தில் வருவதை தடை செய்வது திருச்சபை. அந்த தடை நீங்கின பின்பு அந்த அக்கிரமக்காரன் இந்த உலகத்திலே வெளிப்படுவான் என்று வாசிக்கிறோம். அக்கிரமக்காரனாகிய அந்தி கிறிஸ்து இந்த உலகத்தின் தலைவனாக ராஜாவாக வெளிப்படுவதற்கு தடையாய் இருப்பது திருச்சபை. அந்த திருச்சபை நீக்கப்படும் போதுதான் அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். அந்த திருச்சபை நீக்கப்படுவது என்றால் என்ன? தேவனது ஜனங்கள் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதுதான் திருச்சபை நீக்கப்படுவது. சகோதரனே, சகோதரியே, உலக அரசியலை கவனித்து பாருங்கள். அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு நேராக நாடுகள், தலைவர்கள், சிங்காசனங்கள் தங்களுடைய காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அந்தி கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக திருச்சபை சந்திக்க வேண்டிய முக்கியமான ஒன்று கர்த்தருடைய வருகை. அந்த வருகைக்கு நேராக சபையாக ஜனங்கள் ஆயத்தமாக இருக்கிறார்களா? ஆயத்தப்படுத்த வேண்டும் என்கிற பாரத்தில் நாம்
இந்த வார்த்தைகளை தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் நாம் அந்த சத்தியத்திற்கு நேராக நம்முடைய மனதை திருப்பலாமா? மத்தேயு 24 அதிகாரம் 40 வசனத்திலிருந்து 42 வசனம் வரைக்கும். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் என்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். பிரியமானவர்களே, மத்தேயு 24 அதிகாரம் முழுவதும் கர்த்தருடைய வருகையை குறித்ததான அடையாளங்கள் அதிகமாய் சொல்லப்பட்டு இருக்கின்ற ஒரு அதிகாரம். முக்கியமாக ஆரம்பத்தில் நான் இந்த செய்திக்கு முன்னுரையாக ஒரு வார்த்தையை சொன்னேன். இந்த உலகத்தின் கடைசி கட்டத்தில் அழிய போகிற காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று. அதைத்தான் இந்த மத்தேயு 24 அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். மத்தேயு 24 அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள் இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார். அன்பானவர்களே, இந்த வசனங்களை கவனித்து பாருங்கள். ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், ரஷ்யாவுக்கு விரோதமாய் உக்ரைன், பயங்கர யுத்தம், கட்டடங்கள் தரைமட்டமாகிறது, ஜனங்கள் உயிர் பயத்தில் அங்கும் இங்கும் அலைந்து தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் ஈரான் யுத்தம், காண முடியாத அளவுக்கு காட்சிகள் மிகவும் கொடூரமாக இருக்கிறது. உயர்ந்த கட்டடங்கள் நொடியில் தரைமட்டமாகிறது. கொத்து கொத்தாய் ஜனங்கள் செத்து மடிகிறார்கள். பூமி அதிர்ச்சி, திடீரென்று நாம் வாசிக்கிற இந்த இந்திய தேசம் உட்பட பல இடங்களிலே பூமி அதிர்ச்சிகள். ஜனங்கள் நடு வீதியிலே வந்து குவிந்து நிற்கிறார்கள். வெள்ளப்பெருக்கு, கடந்த நாட்களிலே வனாந்தர தேசம், மழையே காணாத தேசம் என்று சொல்லப்பட்ட அரபு நாடுகளில் காணப்பட்ட பெருத்த மழை, பெரு வெள்ளம், அதிகமான விலை உயர்ந்த சொகுசு கார்கள் எல்லாம் குப்பைகளை போல அடித்து கொண்டு போகிறது. இந்த காட்சிகள் எல்லாம் நம்ம டிவியில் பார்த்துருப்போம் நான் நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொரோனா கொள்ளை நோய் மறுபடியும் உருவெடுத்து வந்திருக்கிறது என்கிற செய்தி இப்பொழுது காணப்படுகிறது. பல இடங்களிலே அந்த மாஸ்க் அணிந்து கொண்டுதான் செல்ல வேண்டும் என்கிற கட்டளையே கொடுக்கப்பட்டிருக்கிறது. திடீர் என்று மரணங்கள் நடப்பதும் ஒரு பெரிய சந்தேகத்தை எழுப்புகிறது. காலையில் எழுந்து பிள்ளைகளை வேலைக்கு அனுப்புவதற்கு, ஸ்கூலுக்கு அனுப்புவதற்கு சமைத்து கொண்டு இருந்த தாய்மார் கொஞ்ச நேரம் உட்காரலாம் என்று உட்கார்ந்தால் அப்படியே அவர்கள் மடிந்து விட்டார். கடந்த வாரம் நடந்த நிகழ்வு. பிள்ளைகள் கதறுகிறாள், கணவன் கதறுகிறான். வியாதிக்கு என்ற அடையாளமே இல்லை. திடீர் என்று மரணங்கள். என்ன வியாதி என்று கண்டுபிடிக்க முடியாத கொள்ளை நோய்கள். முதலுதவிக்காக வந்து அழைத்து கொண்டு மருத்துவமனை செல்வதற்கு முன்பதாக உயிர் பிரிந்து விடுகிறது. கடினமான கொள்ளை நோய்கள். இதெல்லாம் எதை காட்டுகிறது? கர்த்தருடைய வருகை சமீபம் என்பதற்கு அடையாளம். இதைத்தான் நம்ம 6, 7, 8 வசனங்களிலே பார்த்தோம். சகோதரனே, சகோதரியே, நடந்து கொண்டு இருக்கிறது அல்லவா? நம்முடைய கண்கள் காண, நம்முடைய காதுகள் கேட்க இந்த சம்பவங்கள் எல்லாம் நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டு இருக்கிறது அல்லவா? இதிலும் அதிர்ச்சியான ஒரு செய்தியை சொல்லுகிறேன், கவனியுங்கள். 8 வசனம் 26 அதிகாரம் சொல்லுகிறது, இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இதுதான் துவக்கம். நாம் பார்க்கிற கடினமான யுத்த சூழ்நிலை, மரிக்கிற மனித உயிர்கள், கொள்ளை நோய்கள், இயற்கை பேரிடர்கள் வேதனைகளுக்கு ஆரம்பம். வேதனைகளுக்கு ஆரம்பமே இத்தனை கொடியதாக இருக்குமானால் வேதனைகளுக்கு உச்சக்கட்டம் எத்தனை கொடியதாக இருக்கும்? அன்பான சகோதரனே, சகோதரியை கவனியுங்கள். வாக்குத்தத்த செய்தியையே நாம் கேட்டு பழகிவிட்டோம். அமர்ந்த தண்ணீர்களண்டையில் நடத்துகிறார் கர்த்தர் என்கிற ஆறுதலின் அந்த அரவணைக்கிற செய்தியே நாம் கேட்டு பழகிவிட்டோம். இந்த செய்தியும் நீங்கள் உங்கள் உள்ளத்தில் ஆழமாய் பதிய வையுங்கள். வேதனைகளுக்கு உச்சக்கட்டமான காலம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த காலத்தை
கொடிய காலங்கள் என்று வேதம் அழைக்கிறது. அந்த காலம்தான் அந்த கிறிஸ்துவின் காலம். அந்த அந்த கிறிஸ்து வருவதற்குரிய அடையாளங்கள், அரசியல் நிகழ்வுகள் பூமியிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் திருச்சபையோ வருகைக்கு ஆயத்தமாவதை குறித்த எந்த அர்ப்பணிப்பும் இல்லாமல், வேலைக்கு போவது, வருவது, சாப்பிடுவது, தூங்குவது, சபை ஆராதனைக்கு வர வேண்டும் என்கிற சிந்தனை கூட இல்லாமல் வீடே சொர்க்கம் என்று முடங்கி கிடக்கிறார்கள். பணமே என்னுடைய கனவு என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் வரப்போகிறது, எல்லாம் ஒன்றுமில்லாமல் இந்த பூமியும் வானமும் காணாமற் போகிற ஒரு நாள் வரப்போகிறது. ஆனால் அதற்கு முன்பதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவருடைய ஜனங்களை அழைத்து கொண்டு செல்ல போகிறார். என் சகோதரனே, என் சகோதரியே, ஒவ்வொரு வாரமும் ஆலயத்தில் உன்னுடைய முகத்தை பார்க்கிற நாங்கள் பரலோகத்தில் உங்களை பார்க்க வேண்டும் என்கிற பாரத்திலேயே இந்த செய்தி வைக்கப்படுகிறது. உலகத்தில் மாத்திரம் என் ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்கிற பாரத்தோடு ஜெபிக்கிற நாங்கள் பரலோகத்திலும் கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் என்கிற பாரத்தோடு இந்த வார்த்தைகளை நான் உங்கள் மத்தியிலே வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஏசாயா 57:1 சொல்லுகிறது, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். தேவனுடைய திட்டம் என்ன தெரியுமா? அந்த கொடிய காலங்கள் என்று சொல்லப்படுகிற அந்த அக்கிரமக்காரனுடைய அந்தி கிறிஸ்துவனுடைய அரசாட்சி இந்த பூமியிலே வருவதற்கு முன்பதாக தேவனுடைய ஜனங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். தீங்கு நாட்கள் இந்த உலகத்திலே வருவதற்கு, கொடிய காலங்கள் இந்த உலகத்திலே வருவதற்கு முன்பதாக சபை கர்த்தருடைய வருகைக்குள் கடந்து போய்விட வேண்டும். உபத்திரவ காலத்தில் சபை இருக்கக்கூடாது. தேவனது ஜனங்கள் சிக்கிக் கொள்ளக்கூடாது. ஆண்டவர் ஆராதனையிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். காயங்களை ஆற்றி தேற்றி கொண்டிருக்கிறார். அதே சமயம் பாவங்களை கடிந்து எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். என் மகனே, என் மகளே, இந்த உலக வாழ்வுக்காக மாத்திரம் நான் உனக்காக மரிக்கவில்லை. நித்தியத்திலே நீ என்னோடு கூட இருக்க வேண்டும் என்பதற்காகவே நான் உனக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஒரு கேள்வியை உங்கள் மத்தியிலே வைக்கிறேன். வாசித்த வசனத்துக்குள் மறுபடியும் கவனத்தை செலுத்துவோம். வயலில் வேலை செய்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் வீட்டில் எந்திரம் அரைத்து கொண்டிருக்கிற ஸ்திரீகளில் ஒருவள் ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருவள். இந்த வசனத்திலிருந்து தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி, எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள். யாரோ ஒரு சிலர் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார்கள், சிலர் கைவிடப்பட போகிறார்கள். ஐயோ, இந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே மனதில் நடுக்கமும் பயமும் உண்டாகிறது. என் சகோதரனே, என் சகோதரியே, மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த ஆலயத்தில் உன் முகத்தை பார்க்கிற நாங்கள் பரலோகத்திலும் உங்களுடைய முகத்தை பார்க்க வேண்டும். கைவிடப்பட்டு அந்த கொடிய அந்த கிறிஸ்துவின் காலத்தில் சிக்கிக் கொள்ளுகிற பரிதாப நிலை சபையிலே ஒருவருக்கும் வரக்கூடாது. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். 2 பேரில் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஒருவர் கைவிடப்படுகிறார்கள். ஸோ அப்போ 50%, 2 பேர் இருக்கிறாங்கன்னா ஒருத்தர் மாத்திரம் தான் பரலோகத்துக்கு போவாங்க, ஒருத்தர் பரலோகத்துக்கு போக மாட்டார்களா? அப்படியே மத்திய 24ஆம் அதிகாரத்துக்கு அடுத்த அதிகாரம் 25ஆம் அதிகாரம், 10 கன்னிகைகள் பரலோகத்திற்கு புறப்பட்டார்கள் மணவாளனை சந்திக்க. அந்த 10 கன்னிகைகளில் 5 கன்னிகைகள் புத்தியுள்ளவர்கள், 5 கன்னிகைகள் புத்தி இல்லாதவர்கள். எண்ணெயை கொண்டு போனவர்கள், ஆயத்தமாய் இருந்தவர்கள் புத்தியுள்ளவர்கள், அலட்சியமாய் வாழ்ந்தவர்கள், வருகை வரும்பொழுது பார்த்து கொள்ளலாம் என்று நிர்விசாரமாக வாழ்ந்தவர்கள் புத்தி இல்லாதவர்கள். திடீரென்று மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்த கன்னிகைகள் மணவாளனை சந்திக்க புறப்பட்டு விட்டார்கள். கதவு அடைக்கப்பட்டு விட்டது. ஆயத்தம் இல்லாத ஸ்திரீகள் வருகிறார்கள், கதவை தட்டுகிறார்கள். எங்களுக்கு கதவை திறக்க வேண்டும், நீங்கள் யார் என்று எங்களுக்கு தெரியாது, உங்களை அறியே. இவர்களும் அதே சபையில் உட்காண்டிருந்த அந்த 5 பேர் தான். இந்த 5 பேர் பரலோகத்துக்குள்ள நுழைஞ்சாங்க பாருங்க. அதே சபையில் அதே கூட்டத்தில் உட்கார்ந்துட்டு இருந்த இதே 5 பேர் தான் கேட்கிறாங்க, எங்களுக்கும் கொஞ்சம் என்ன கொடுக்கணும். இல்ல 2 பேருக்கும் போதாதபடிக்கு நீங்க போய் வாங்கி கொள்ளுங்கள்.
அவங்க போகிறதுக்குள்ள முடிஞ்ச விஷயம் எல்லாமே. இந்த ஊமையில் சொல்லப்படுகிற ஒரு கருத்து என்ன? 10 கன்னிகைகளில் 5 50%. அப்படியானால் 200 பேர் கொண்ட சபையில் 100 பேர் மாத்திரம் பரலோகத்துக்கு செல்வார்கள், 100 பேர் கைவிடப்படுவார்களா? 4 பேர் அங்கத்தினர்கள் கொண்ட குடும்பத்தில் 2 பேர் பரலோகத்திற்கு போவார்கள், 2 பேர் கைவிடப்படுவார்களா? 50% மக்கள் பரலோகத்திற்கு போக மாட்டார்களா? அதற்காகவா ஆண்டவர் சபையிலே கூட்டி வந்து வைத்திருக்கிறார்? இந்த சபையிலிருந்து அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கும் நரகத்திற்கும் போவதற்குமா ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்? யார் அந்த ஒருவர், யார் அந்த மற்றொருவர் தெரியவில்லை. பிரதர் அண்ட் சிஸ்டர், உங்களுடைய இருதயத்தில் கர்த்தர் பலமாய் கிரியை செய்வாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் தி லார்ட். சபைக்குள் அமர்ந்திருக்கிற உங்களை ஒருவரையும் இழப்பது அவருடைய சித்தம் அல்ல, ஒருவரும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. எல்லாருமே ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். அப்படி என்றால் ஏன் அந்த ஒருவர், ஏன் அந்த ஒருவர்? அன்பானவர்களே, 50% என்பது சரியான ஒரு கருத்து அல்ல. 50% தான் பரலோகத்திற்கு செல்வார்கள், 50% பரலோகத்துக்கு செல்ல மாட்டார்கள் என்பது சரியான கருத்து அல்ல. ஆனால் இன்னொரு அதிர்ச்சியான கருத்தை வைக்கிறேன். மத்தேயு 24:37. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அன்பானவர்களே, நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். கொஞ்சம் கவனியுங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நோவா காலத்தில் என்ன நடந்தது? லட்சக்கணக்கான மக்கள் மனம் திரும்புங்கள், பரிசுத்தமாக வாழுங்கள், ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருங்கள். நோவா பிரசங்கம் பண்ணி ஒரு பயலும் கேட்கவில்லை. நோவா கிட்ட சம்பளம் வாங்கிட்டு போறாங்க, அவங்க கூட கேட்கல. ஆனால் நோவாவின் மனைவி, நோவாவின் 3 மகன்கள், நோவாவின் 3 மருமகள்கள், 8 பேர் பத்திரமா அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. முழு உலகமும் அழிக்கப்பட்டது, 8 பேர் மாத்திரம் பேழையிலே காக்கப்பட்டார்கள். அப்ப இந்த பர்சன்டேஜ் எங்க? லட்சக்கணக்கான மக்கள் ஜலப்பிரளயத்தினால் அழிந்து போனார்கள், 8 பேர் பாதுகாக்கப்பட்டார்கள். பர்சன்டேஜ் அல்ல. சோ இங்க சொல்லுகிற சத்தியம் என்ன? 2 பேரில் ஒருவர் என்பது யார்? யார் சபையிலே கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கிறார்களோ, கவனியுங்கள் தேவ பிள்ளையே, யார் பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுகிறார்களோ, யார் விசுவாசத்தில் அந்த ஆதி அன்பில் நிலைத்து நிற்கிறார்களோ, அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். கடமைக்காக சபைக்கு வருகிறவர்கள் எத்தனை ஆலோசனை சொன்னாலும் கீழ்ப்படியாமல் பாவத்தில் பின்மாற்றத்தில் தொடர்ந்து வாழ்கிறவர்கள், ஏனோ தானோ என்று சபையிலே காணப்படுகிறவர்கள், ஆண்டவர் மகிமைப்படுவாராக. கர்த்தர் மனம் இறங்கி அந்த ஆத்துமாக்களை எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துவாராக. கொஞ்சம் ஆமென் சொல்லுங்களேன். வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொல்லப்படுகிற காலத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அருமையானவர்களே. இப்பவே நம்முடைய மனசு எப்படி தெரியுமா இருக்குது? சீக்கிரமா ஆண்டவர் வந்துட்டா நல்லா இருக்கும். இதெல்லாம் பார்க்க என்னால் என்ன பண்ண முடியல, சகிக்க முடியல. அநியாயம், அக்கிரமம், பாவம், துன்மார்க்கம் வெற்றி நட போடுது. நீதிமான் நல்லவன் ஒளிந்து கொண்டு வாழ வேண்டிய ஒரு கடினமான சூழ்நிலை. ஆண்டவர் சீக்கிரம் வந்துட்டா நல்லா இருக்கும். வேதனைகளுக்கு ஆரம்பம் இது. வேதனைகளுக்கு உச்சக்கட்டம் என்று சொல்லப்படுகிற காலம் மிக மிக கொடிதான காலம். அந்த நாளில் எப்பா என்னால் இந்த உலகத்தில் வாழ முடியாது, நான் தற்கொலை செஞ்சுக்கின்னு செத்துடுறேன் அப்படின்னு முடிவெடுத்தாலும் மனுஷனால் சாக முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது, மரணம் அவர்களுக்கு தூரமாக இருக்கும், சாக முடியாது. நீ தற்கொலை பண்ணிக்கிட்டாலும் உன்னை காப்பாற்றுறதுக்கு மெடிக்கல் டீம் ரெடியாக இருக்கும். உன்னால் எதையுமே பண்ணிக்கொள்ள முடியாது. மரணம் அந்த நாட்களிலே அந்த அந்தி கிறிஸ்துவின் கடினமான உபத்திரவத்தில் நடக்குமே தவிர தற்கொலை மரணங்கள் கிடையவே கிடையாது. அன்பானவர்களே, வாழவும் முடியாது, சாகவும் முடியாது.
மிக மிக கசப்பான காலம். ஆனால் சிலருக்கு அந்திக்கிறிஸ்துவின் காலம் இனிப்பாக இருக்கும். யாருக்கு? பாவத்தை துணிகரமாய் வாழ்கிறவர்களுக்கு. அந்திக்கிறிஸ்துவே தெய்வம், யார் ஆண்டால் என்ன, நமக்கு நம்ம நல்லா இருந்தால் போதும்னு சுயநலமாக இருக்கிற உலக மனிதர்களுக்கு அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய உலகம், அவனுடைய ஆட்சி நல்லாவே இருக்கும். இன்றைக்கும் எவ்வளோ அக்கிரமும் அநியாயம் ஆட்சியில் கட்சியில் நடந்தாலும் விட்டு பிடிக்காமல் அந்த ஆட்சியும் கட்சியும் பிடிச்சிட்டு இருக்கிறவங்களுடைய உள்ளத்தை பார்த்தீங்கன்னா அந்த உள்ளெல்லாம் நல்ல உள்ளம் கிடையாது, கொடூரமான உள்ளமாக இருக்கும். அடுத்தவனுடைய கண்ணீரில் சிரிக்கிற உள்ளங்களாக இருக்கும். ஆனால் நல்லவர்களுடைய காலம் இன்றைக்கு கடந்து போய் கொண்டே இருக்கிறது. அன்பானவர்களே, கவனியுங்கள். வேதனைகளுக்கு உச்சக்கட்டமான காலத்தில் வாழ்வது மிக மிக கடினம். யாரால்? கிறிஸ்தவர்களால். தேவனுடைய பிள்ளைகள் வாழ முடியாது. உங்களுக்கு மனசாட்சி ஒன்று என்று இருக்கும், அது உங்களை இடிக்கும், இதை செய்யாத என்று சொல்லும். அப்படியானால் அங்கே அந்திக்கிறிஸ்து உங்களை கடினமாய் நடத்த ஆரம்பிப்பான். உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் என்கிற மிக மோசமான சூழ்நிலைக்குள்ளாக கைவிடப்படுகிற மக்கள் சிக்கிக் கொள்வார்கள். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களை எல்லாரையும் நான் அன்பாக கேட்குறேன், எவ்வளவு பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கணுமோ ஆயத்தமாயிடுங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஞானஸ்தானம் எடுக்காமல் யார் யார் டிலே பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஞானஸ்தானம் எடுத்துருங்க. பரிசுத்தமாக வாழ முடியாமல் யார் யார் பாவத்தில் அங்கே இங்கே விழுந்துட்டு இருக்கிறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளோ அர்ப்பணித்து கர்த்தருக்குள்ளே வர முடியுமோ வந்துருங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். காலம் மோசமாக போயிட்டே இருக்கிறது. இனி காலம் செல்லாது என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம். சீக்கிரமாய் கர்த்தர் வரப்போகிறார். ஆமென். ஒன்றை நீயே தீர்மானித்துக்கொள், பத்திரமாய் நான் பரலோகம் வந்துவிட வேண்டும், அல்லது கைவிடப்பட்டு அந்த கொடிய அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சியில் நான் சிக்கிக்கொள்ள வேண்டும். என்ன முடிவெடுக்கிறாயோ அது உன்னுடைய காரியம். அதிகாலை ஜெபத்திலே உபாகமம் 29 அதிகாரம் 30 அதிகாரம் இந்த அதிகாரங்களை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே வசனங்கள் சொல்லப்பட்டது. உங்களுக்கு முன்பதாக ஆசீர்வாதத்தை வைக்கிறேன், சாபத்தை வைக்கிறேன், நன்மையை வைக்கிறேன், தீமையை வைக்கிறேன். உங்களுக்கு எது வேண்டுமோ நீங்கள் அதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய ஆவி மனுஷனோடு என்னைக்கும் போராடிட்டே இருக்காது. பிரதர் சிஸ்டர், போராடிட்டே இருக்காது. ஒரு கட்டம் வரும், அப்படியே அமைதியாகிடும். சவுல் கிட்ட போராடிட்டே இருந்த ஆவியானவர் ஒரு கட்டத்தில் அமைதியாயிட்டார், அவனை விட்டு விலகிட்டார். அந்த பொல்லாத நிலை நமக்குள்ள ஒருத்தருக்கு வரக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். கொஞ்சம் சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவரே, இந்த சபைக்கு போதகனாக ஊழியனாக என்னை ஏற்படுத்தி இருக்கிறீர். கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறேன். பிரயோஜனமானவைகளை இந்த திருச்சபைக்கு போதிக்க வேண்டும். என் ஜனங்கள் உலகத்தில் மாத்திரம் ஆசீர்வாதமாக அல்ல, அந்த நித்தியத்திலும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஆடுகளின் பிரதான மேய்ப்பரே, மணவாளனுக்கு நேராய் மணிவாட்டியை ஆயத்தப்படுத்துகிற மணவாளனுடைய தோழரே, உம்முடைய ஆளுகைக்கும் உம்முடைய பராமரிப்புக்கும் இந்த திருச்சபையை, இந்த மந்தை அர்ப்பணிக்கிறேன். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்களேன். மறுபடியும் மத்தேயு 24 அதிகாரம் வசனத்துக்குள்ளாய் நான் உங்களை நடத்த விருப்பப்படுகிறேன். இந்த 2 வசனங்களிலும் அழுத்தமாய் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான வார்த்தை ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஏற்றுக்கொள்ளப்படுவாள், அக்செப்டட். இந்த ஏற்றுக்கொள்ளப்படுவான் என்றால் என்ன? 2 பேரில் ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான் என்று சொன்னேன். அந்த எடுத்துக்கொள்ளப்படுவான் என்பதும் ஏற்றுக்கொள்ளப்படுவான் என்பதும் ஒரு சேர அர்த்தமுடையவைகள் தான் என்றாலும் அந்த ஏற்றுக்கொள்ளப்படுவான் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. கவனிக்கிறீர்களா அன்பானவர்களே? ஏற்றுக்கொள்ளுதல் என்பது ஐக்கியம் கொள்ளுதல். நம்ம எல்லாரையும் நம்ம வீட்டில் ஏற்றுக்கொள்கிறோமா? சிலரை நம்ம என்ன பண்ணுறோம்? ஏற்றுக்கொள்கிறோம். சிலரை நம்ம வீட்டுக்கு வெளியே வாசப்படிக்கு போயிட்டு என்ன பண்ணிடுறோம்? பேசி அப்படியே என்ன பண்ணிடுறோம்? அனுப்பிடுறோம். ஏற்றுக்கொள்ளுதல் என்பது இணைந்திருத்தல், ஐக்கியம் கொள்ளுதல். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான் என்றால் ஒருவன் தேவனோடு கூட இணைந்திருக்கிற அந்த ஐக்கியத்திற்குள், அந்த ஆசீர்வாதத்திற்குள் அவன் கொண்டு போகப்படுகிறான் என்று அர்த்தம். ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இன்னைக்கு எல்லாமே ஆன்லைனில் ஃபார்ம் ஃபில் பண்ணுறோம். எது என்னாலும் சரி. இப்போ அசம்பிளிஸ் ஆஃப் காட்ல கூட ரினியூவல் எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு. பேப்பர்லெஸ் வேர்ல்டு. பேப்பரை கூடுமான வரைக்கும் குறைச்சிட்டே போகிறாங்க.
எல்லாமே ஆன்லைன். ஸோ ஆன்லைனில் நீங்கள் ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், அதில் இருக்கிற அந்த காலமை ஃபில் பண்ணிகிட்டே வரீங்க. ஒரு காலத்தை தப்பாக நீங்கள் ஃபில் பண்ணீங்கன்னா அல்லது ஒரு காலத்தை ஃபில் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா நீங்கள் கடைசியாக போய் சப்மிட்னு கொடுத்து பாருங்க, அக்செப்ட் பண்ணுமா? பண்ணாது. மறுபடியும் குடுன்னு ஓடி வந்து மேலே நிற்கும். நீ எந்த காலத்தில் தப்பு பண்ணியோ அந்த காலத்தை ரெட் கலரில் காட்டும். இந்த காலத்தில் நீ தப்பு பண்ணியிருக்கிற, இதை சரிப்படுத்து. அதை சரிப்படுத்தாத வரைக்கும் உன்னால் சப்மிட் என்கிற பட்டனை நீ என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. அப்போது நீ ஆன்லைனில் ஃபில் பண்ணுற ஒரு ஃபார்ம், கம்ப்யூட்டரில் அது ஆல்ரெடி ஃபீட் பண்ணப்பட்ட ஒரு ஃபார்மேட், அந்த ஃபார்மெட்டை நீ கரெக்டாக ஃபில் பண்ணியானா தான் அதை அக்செப்ட் பண்ணுது. அந்த ஃபார்மெட்டை நீ தப்பாக ஃபில் பண்ணலையானா அதுக்கு அறிவே கிடையாது கம்ப்யூட்டருக்கு, அது உன்னை ரிஜெக்ட் பண்ணிடுது, ரிஜெக்டட்னு வந்துடும். அன்பானவர்களே, பரலோகம் என்ன சாதாரண இடம் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? பரலோகத்தை சரியாக உங்களுக்கு சுட்டி காட்டுறதுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனத்தை மறுபடியும் நான் சொல்லி கொள்கிறேன். யோவான் 14:3. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். கவனியுங்கள், இந்த வசனத்தின் 2ஆம் பகுதியை பாருங்க. நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி. இந்த வசனம் நமக்கு நல்லா தெரிந்த வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை. நல்லா தெரிஞ்ச வசனம். 3ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க, அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும். இதுதாங்க ஐக்கியம். ஏற்றுக்கொள்ளுதல்ன்றது என்ன தெரியுங்களா? தேவனும் நானும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதுக்கடுத்து அந்த வாசனுடைய கடைசி பாருங்க, உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். ரகசிய வருகை என்றது என்னதுங்க? கர்த்தருடைய வருகை என்றது என்னதுங்க? உங்களை கூட்டின்னு போயிட்டு அப்படியே எங்கேயாவது போப்பா, இந்த பூமியில் எப்படி நீ ரவுண்ட் அடிச்சு நிந்தியோ, காலையில் பைக் எடுத்தால் ரவுண்ட் அடிக்கிறது, வேலை இருக்குதோ வேலை இல்லையோ எங்கேயாவது போய் தெருவில் போய் நிற்கிறது, அங்கே எங்கே ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறது. லேடிஸுங்களுக்கு நம்ம வீட்டுக்கு அதையே பெரிய பிரச்சனை. நம்ம வீட்டில் உக்காந்து நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம குடும்பத்துக்காக ஜோம் பண்ணுறது கிடையாது. போய் அடுத்த வீட்டு கதையை போய் ஆராயி அடுத்த வீட்டில் என்ன நடந்ததுன்னு கவனி, போ ரவுண்ட் அடி. ஆண்கள் வேறு பக்கம் ரவுண்ட் அடிக்கிறாங்க, பெண்கள் ஒரு பக்கம் ரவுண்ட் அடிக்கிறாங்க. பரலோகம் என்ன நினச்சிட்டீங்க? அப்படி அடுத்த வீட்டுக்கு போய் எட்டி பார்க்குற கிடையாது. இது தேவனோடு இணைந்திருக்கிற இடம். ஆமென் சொல்லுங்களேன். நானும் கர்த்தரும். ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஆண்டவரை பார்க்க முடியலங்க, அவருடைய பிரசன்ஸை ஃபீல் பண்ணுறோம். ஆனால் பரலோகத்தில் முகமுகமாய் கர்த்தரை பார்ப்போம். ஆமென். அது ஒரு பயங்கரமான ஒரு மகிமையான இடங்க. கற்பனையில் கூட அந்த இடத்த நம்மளால் என்ன பண்ண முடியல, அவ்வளோ கரெக்டாக நம்மளால் உணர முடியல. போனால் தான் தெரியும். பவுல் அப்போஸ்தலனே சொல்லிட்டார், 2ஆம் வாரம் 3ஆம் வாரம் வரைக்கும் போனவரே சொல்லிட்டார், இப்போ இப்படி இருக்கிறோம், இனி எப்படி இருப்போம் நமக்கு தெரியாது. ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமான இடம் பரலோகம். இங்கே நம்ம இஷ்டம் போல் ரவுண்ட் அடிக்கிறோமே, அது போல் அங்கே இஷ்டம் போல் ரவுண்ட் அடிக்கிற இடம் கிடையாது. அங்கே தரையெல்லாம் என்ன இடம்? பொற்தளம். வீட்டில் இருக்கிற அந்த அரண்மனை, நான் உனக்கு கட்டியிருக்கிற அந்த வாசஸ்தலத்தினுடைய தரையெல்லாம் பளிங்கு கற்கள், மார்பிள் ஸ்டோன்ஸ், ரொம்ப மகிமையாக இருக்கும். இந்த மகிமையான இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு, ஓகே நீ ரவுண்ட் அடிப்பா, கிரிக்கெட் விளையாடு, இல்லைன்னா எங்கேயாவது போ அப்படின்னு விட்டுருவாரா பரலோகம்? தேவனோடு நேரம் நித்தியமாய் செலவிடுகிற ஒரு அற்புதமான இடம் பரலோகம். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ ஏற்றுக்கொள்ளுதல் என்றால் என்ன? அவரோடு இணைந்திருத்தல், அவரோடு ஐக்கியமாயிருத்தல். இப்போ ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன். பூலோக வாழ்வில் சபையில் தேவ சமூகத்தில் இணைந்து இராதவர்கள், காணாத தேவ சமூகம், இன்னும் அவருடைய பிரசன்னத்தை உணர முடியல, ஆனால் வாஞ்சியா தேடி வந்து தேவனுடைய ஆலயத்தில், ஆண்டவரே நீர்தான் என் வாஞ்சை, நீர்தான் என்னுடைய தாகம் என்று அவருடைய சமூகத்தில் சேராதவர்கள் பரலோகத்தில் சேர்ந்து விடுவார்களா? இந்த கேள்விக்கு நீங்களே பதில் ஃபில் பண்ணீங்க. அந்த சொன்னோம் இல்லையா, அந்த ஆன்லைன் ஃபார்மு அக்செப்டடா ரிஜெக்டடா நீங்கள் ஃபில் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. இது பாருங்க, இந்த பூமியில் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க, சபைக்கு தேவனுடைய ஆலயத்துக்கே வரமாட்டாங்க, வந்தாலும் நிர்விசாரமாக இருப்பாங்க. கர்த்தருக்காக அப்படின்ற அர்ப்பணிப்பு இருக்காது.
அப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறவங்க ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? இந்த கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லுங்க. உங்க வீட்டிலேயே நீங்க உங்களுடைய மனம் ஒத்து போறவங்கள தானே நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏற்றுக்கொள்வீங்க. மற்றவங்களெல்லாம் நீங்க எல்லாருமே ஏற்றுக்கொள்வீங்களா? சாதாரண மனுஷனை நீங்க இருக்கும்போது, கம்ப்யூட்டர் அப்படி இருக்கும்போது பரலோகம் எப்படிப்பட்டது? பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டில் ஒரு மனிதன், அவன் பரலோகத்திற்கு அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் பேர் ஏனோக்கு. நம்ம வாசிச்சோம் இல்லையா? வயலில் இருக்கிற ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்பட்டான், ஒருத்தன் கைவிடப்பட்டான். வீட்டில் இருக்கிற ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்பட்டால், ஒருத்தி ரகசிய வருகையிலே நாம் பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல முடியும் என்பதற்கு முன்னடையாளமாக இருக்கிறவன் இந்த ஏனோக்கு. அவன் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே எடுத்துக்கொள்ளப்பட்டான். மரித்து முதல் வரிசையில் ஆண்டவரை சந்திக்கிறவர்கள் உண்டு, மரிக்காமலேயே அடுத்த வரிசையில் ஆண்டவரை சந்திக்கிறவர்கள் உண்டு. மரணத்தை காணாமல் அப்படியே கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்பதற்கு அடையாளம் இந்த ஏனோக்கு. இந்த ஏனோக்கை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். கவனிங்க பிரதர் சிஸ்டர், ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாராக. ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில், அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏனோக்கு தேவனோடு கூட சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆங்கில வேதாகமத்திலே அவன் தேவனோடு கூட நடந்தான் என்று பார்க்கிறோம். கூட நடக்கிறது ரொம்ப கஷ்டங்க. சிந்தனையும் அந்த நடையும் ஒத்து வந்தாதான் நம்ம கூட நடப்போம். இல்லைன்னா நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்லிடுவோம். நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறோம். நீ போ, நான் வரேன். ஏன்னா சிந்தனையும் நடையும் என்ன பண்ணல, ஒத்து போல. ஆமோஸ்ல வாசிக்கிறோம், 2 பேர் ஒருமனப்பட்டால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. 2 பேர் ஒருமனப்பட்டாதான் ஒருமித்து நடக்கணும். ஏனோக்கு தேவனோடு கூட நடந்தான். அவனுடைய இருதயத்தின் சிந்தனைகள் தேவனோடு கூட இணைந்திருந்தது. அவனுடைய நடைகள் தேவனுக்காக தன்னை விட்டு கொடுத்தது. தன் நடையை விட்டு விட்டு தேவனுக்காக நடக்க ஆரம்பித்தான். உன் வழிகள் என்னுடைய வழிகள் அல்லன்னு சொல்றாரே ஆண்டவர். தேவனோடு நடக்கணும்னா நம்முடைய வழியை கொஞ்சம் விடணும், தேவனுடைய வழியில நடக்கணும். தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார்னா என்ன அர்த்தம்? சிந்தனையில் வாழ்க்கையில் தேவனோடு கூட இணைந்திருந்தான். பூமியிலே வாழ்கின்ற வாழ்க்கையில் அவன் தேவனோடு இணைந்து வாழ்ந்ததால் வசனம் சொல்லுகிறது, தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். எங்க உங்களுக்கு எனக்கு அடையாளம் ஏனோக்குங்க. மரிக்காமல் உயிரோடு பரலோகத்துக்கு எடுத்து செல்லப்படுகிறவர்களுக்கு அடையாளம் ஏனோக்கு. அப்ப ஏனோக்கு எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டான்? தேவனோடு கூட வாழ்ந்தான். தேவனுக்காக தன்னுடைய நடைகளை சற்று விட்டு கொடுத்தான். நீங்க அதே ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் பாருங்க. ஆதாம் முதற்கொண்டு பல பேருடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நோவா வரைக்கும். 7ஆம் தலைமுறை ஏனோக்கு. நோவா அதுக்கடுத்து பல தலைமுறைகள் கழிச்சு எத்தனை ஜெனரேஷன் வந்திருக்குதுன்னு பாருங்க ஆதாமுக்கு அடுத்து. ஆனா ஒரே ஒருத்தனை பத்தி தான் சொல்லப்பட்டிருக்குது, அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். பிரதர் சிஸ்டர், எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக வாழ்கிறீர்களா? உலகத்துக்காக வாழ்கிறீர்கள், மனுஷனுக்காக வாழ்கிறீர்கள், பணத்துக்காக வாழ்கிறீர்கள், பொருளுக்காக வாழ்கிறீர்கள், கர்த்தருக்காக வாழ்கிறீர்களா? ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் பல பேர் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஏனோக்கு கர்த்தருக்காக வாழ்ந்தான். கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். ஆண்டவர் மனம் இறங்குவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கொஞ்சம் சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஒரு நாள் நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஃபுல் ஸ்டாப் ஆயிடும். ஆனால் கர்த்தருக்காக வாழ்கிற வாழ்க்கை தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆதலால் இந்த உலகத்தில் ஏனோக்கு மனைவியோடு பிள்ளைகளோடு கூட வாழ்ந்தான். ஆனால் கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தான். குடும்பம் அவனுக்கு தடை அல்ல. குடும்பத்தின் சூழ்நிலைகளையும் அவன் ஆளுகை செய்து கர்த்தருக்காக அவன் வைராக்கியமாய் காணப்பட்டான். உங்களுக்கும் நம் அனைவருக்கும் கர்த்தர் மனம் இறங்குவாராக. ஏனோக்கின் காலத்தை போலவே, நோவாவின் காலத்தை போலவே ஜனங்கள் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குடித்தும் புசித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் உலக பிரகாரமான காரியங்களில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள். வேலைக்கு செல்வதில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்றால் சரீரத்தில் பலவீனம் வந்து விடுகிறது.
ஆனால் திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் அதே உடம்பு தான், வேற உடம்பு மாறுறது கிடையாது. ஆனால் வேலைக்கு கண்ணும் கருத்துமா போறாங்க. வேலையின் காரியங்களில், உலக காரியங்களில் கண்ணும் கருத்துமாய் இருக்கிறவர்கள் ஆவிக்குரிய காரியங்களில் கடமை தவறுகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் ஏனோக்கு உலக காரியத்திலும் கருத்தாய் இருந்தான், ஆவிக்குரிய காரியத்திலும் கருத்தாய் இருந்தான். ஆமென் சொல்லுங்களேன். சகோதரனே, சகோதரியே, கர்த்தருக்காக வைராக்கியமா இருங்க. நான் செய்தியை முடிக்க இருக்கிறேன். 11ஆம் அதிகாரம் எபிரேயர் புஸ்தகம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். சாட்சியுள்ள வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சிலர் சொல்லுவாங்க, நான் யாருன்னு கர்த்தருக்கு தெரியும், மற்றவங்க என்ன சொன்னாலும் அது எனக்கு, அதை பத்தி எனக்கு கவலை. அப்படி பைபிள் எங்காவது சொல்லியிருக்குதா? ஏனோக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று யாரால் சாட்சி பெற்றான்? பூமியில் இருக்கிறவர்களால். ஃபேமிலி அண்ட் சொசைட்டி, வீடு சபை, இல்லைன்னா வீடு சமுதாயம். ஏனோக்கு குறித்து சாட்சி சொல்லுது, அவன் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தான். உங்க வீட்டில் உங்களுடைய சாட்சி எப்படி இருக்கு பிரதர், சிஸ்டர்? சபையில் உங்களை குறித்து சாட்சி எப்படி சொல்லுவாங்க? சின்ன பையன் சாமுவேலை குறித்து 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் பாருங்க, அவன் வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். கர்த்தருக்கும் மனுஷருக்கும். யாருங்க கர்த்தர் ஸ்பெஷலாக பிளஸ் பண்ணுவார்? ஏனோக்கு தேவனுக்கும் மனுஷருக்கும், சாமுவேல் மனுஷருக்கும் கர்த்தருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நீதியில, சமாதானத்தில், பரிசுத்த ஆவினால உண்டாகிற சந்தோஷத்தில் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியமானவனா, மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமா இருக்கிறான் என்று ரோமர் 14, 17, 18 சொல்லப்பட்டிருக்கிறார். மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவன் கிறிஸ்துவுக்கு பிரியமானவன். நீதியில, சமாதானத்தில், பரிசுத்த ஆவினால் உண்டாகிற சந்தோஷத்தில் நிறைந்து ஊழியம் செய்கிறவன். ஜனங்களும் அக்செப்ட் பண்ணணும், கர்த்தரும் அக்செப்ட் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தேவனது கிருபையிலும் மனுஷருடைய தயவிலும் விருத்தி அடைந்தார். எங்கங்க மனுஷனை விட்டுட்டு யாருங்க? பைபிள் எதை சொல்லியிருக்கா? மனிதனோடு, உலகத்தோடு, குடும்பத்தோடு, சமுதாயத்தோடு கிறிஸ்தவம் இணைந்து சாட்சி பெற வேண்டும். நானே தேவன் என்பதற்கு நீங்களே சாட்சி. பிரதர் அண்ட் சிஸ்டர், உங்களை குறித்து உங்க வீடு, உங்க வேலை ஸ்தலம், இந்த சபை, சமுதாயம் சாட்சி சொல்லணும். அப்படிப்பட்ட சாட்சியுள்ள மக்கள் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கடைசி காலம். 2 பேரில் ஒருவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆயத்தமாக இருக்கிறவர்கள். இறுதியாக ஒரு வசனத்தை வச்சு முடிக்கிறேன். எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளும் இந்த சத்தியத்தை, இந்த குறிப்பை கர்த்தர் நிறைவேற்றுவாராக. சீஷர்கள் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்கிற சிந்தனையற்றவர்களாக இருக்கிறார்கள். கவனிங்க, அவர்களுக்குள்ள அந்த சிந்தனையே இல்லை. மாறாக உலகத்தில் காணப்படுகிற பெருமை, அந்த மேன்மை, புகழ்ச்சி, இதைத்தான் அவங்க அதிகமாக சிந்திக்கிறவர்களாக, பேசுகிறவர்களாக இருந்தார்கள். நம்முடைய தேவன் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற சிந்தனைகளை எல்லாம் பார்க்கிற தேவன் சீஷருடைய இருதயத்தை ஆராய்ஞ்சு பார்த்தார். வருகையை குறித்து இவங்களுக்கு ஏதாவது ஒரு தாட் இருக்கா? வருகையில் எப்படியாவது நான் பரலோகத்துக்கு போயிடணும், நான் இடறி போகாம இருக்கணும்னு ஏதாவது ஒரு அர்ப்பணிப்பு இருக்குதான்னு பார்த்தார். இல்லை, அவங்களுக்குள்ள உலக பிரகாரமான மேன்மை, பெருமையான பேச்சு இதுதான் இருந்துச்சு. ஆண்டவர் பார்த்தார், அந்த உலக மேன்மையான பெருமையான பேச்சுகளை மட்டுப்படுத்தி தேவனுக்காக, வருகைக்காக ஆயத்தமாகணுன்ற அந்த எண்ணங்களை கொஞ்சம் அப்படியே தூண்டி விட்டார். அது எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் வேணுமா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கொஞ்சம் சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்களேன். பவுல் அப்போஸ்தலனை குறித்து ஆசையாக அப்படின்னு ஒரு செய்தியை பார்த்தோம். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை, அவனுடைய இருதயத்தை கர்த்தர் டியூன் பண்றார். பவுலுடைய இருதயத்தை டியூன் பண்றார். இதெல்லாம் மறந்துரு, இதெல்லாம் உன்னை பலவீனப்படுத்துது, இதெல்லாம் உன்னுடைய அழைப்பை, உன்னுடைய இலக்கை எட்ட முடியாதபடி தடுக்குது, இதெல்லாம் தள்ளு. முன்னானவைகளை
நாடு இருதயத்தை டியூன் பண்ணுறாரு. எனக்கு ஆண்டவர் செய்யணும்பா. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களுக்கும் நீர் செய்வீராக. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒருவேளை எங்களுடைய இருதயம் எதுலையாவது ஒட்டிட்டு இருந்துச்சுன்னா, இந்த உலக பெருமை, மேன்மை, புகழ்ச்சி இதில் சிக்கி கொண்டு இருந்துச்சுன்னா, இதனால் உங்களுடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாகாதபடி தடையாக இருக்கோம்னா எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? அந்த எண்ணங்களை, சிந்தனைகளை மட்டுப்படுத்தும், வலுவிழக்க செய்யும். உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாவதற்கு எங்களுடைய இருதயத்தை மறுரூபப்படுத்தும். சத்தமா ஆமென் சொல்லுங்க. 24ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். கவனியுங்கள் அருமையானவர்களே, யூதர்கள் தங்களுடைய தேவாலயத்தை மிகவும் பெருமையாக பேசுவார்கள். ஃபர்ஸ்ட் கோல்டன் டெம்பிள், தங்கத்தினால் கட்டப்பட்ட ஆலயம், யூதருடைய தேவனது ஆலயம் சாலமோன் காலத்தில் கட்டப்பட்டது. அன்பானவர்களே, இந்த தேவாலயத்தை சீஷர்கள் இயேசுவுக்கு காட்டுறாங்க. ஆண்டவரே இந்த ஆலயத்தை பாருமப்பா. யாருக்கு யார் என்ன காட்டுறாங்க பாருங்களேன். ஆண்டவர் இயேசுவுக்கு ஆலயத்தை காட்டுறாங்களாம். ஆலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். ஆலயத்தை பாரும் ஆண்டவரே, எப்படி இருக்கு பாரும் ஆண்டவரே. அன்பானவர்களை, யூதர்கள் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? ஆலயத்தை தூக்கி தலைமையில வச்சுக்கிட்டாங்க. ஆனால் தேவ ஆலயத்திலும் பெரியவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கும் சபைகள், ஸ்தாபனங்கள் தங்களுடைய ஆதி மேன்மைகளை பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறது. நாங்கள் பாரம்பரிய திருச்சபை. சத்திய வார்த்தையாகிய கிறிஸ்துவை நீங்கள் தள்ளி இருக்கிறீர்களா அல்லது அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? யூதர்கள் தேவ ஆலயத்திலும் பெரியவராகி இயேசுவை தள்ளிவிட்டார்கள். ஆனால் தேவ ஆலயத்தை பெருமையாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தாட் யூதர்களுக்குள்ள இருக்கிறது பிரச்சனை இல்லை. இது யாருக்குள்ள இருக்குது? சீஷர்களுக்குள்ள இருக்குது. கவனிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். உலகம், உலக ஆசை, உலக இச்சை அது ரட்சிக்கப்படாத மக்கள் கிட்ட இருக்கிறது பிரச்சனை கிடையாது. சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகள் கிட்ட இருக்குது. உலக பெருமை, உலக மேன்மை, அந்த புகழ்ச்சி. ஆண்டவர் பார்த்தார், இது உன்னை வருகைக்கு ஆயத்தப்படுத்தாம உன்னை தடுத்துரும். என்ன பண்றாரு? 3ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அதே சீஷர்கள் முதல் வசனத்துல தேவனுக்கு ஆலயத்தை காட்டுறதுக்கு வர்றாங்க. ஆண்டவரே இதை பார்ப்பீரா, இது எப்படி இருக்கு பார்த்தீங்களா, அப்படியே பெருமையா பேசுறாங்க. 3ஆம் வசனத்துல தோற்றம் அப்படியே மாறுது, சிச்சுவேஷன் அப்படியே மாறிடுச்சு. இயேசுவினிடத்தில் சீஷர்கள் தனித்து வந்து, ஆண்டவரே இவைகளெல்லாம் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? பயம், நடுக்கம், கலக்கம், அவங்களுடைய சிந்தனையில் ஒரு குழப்பம் பிடிச்சது. ஆமென் சொல்லுங்க. பெருமையான குணம் அவங்கள மனம் திரும்ப வைத்திருக்காது, அவங்களுக்கு வருகைக்கு ஆயத்தப்படுத்தி இருக்காது. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம், அவங்களுக்குள்ள ஒரு கலக்கம், அவங்களுக்குள்ள ஒரு பயம். ஆண்டவர் அதை அனுமதித்தார், பர்மிட் பண்ணார். அந்த சிந்தனை அவர்களுக்குள்ள வந்தவன அவங்க தேவனிடத்தில் வந்துட்டாங்க. ஆண்டவர் நீர் எப்பொழுது வருவீரப்பா? ஆமென் சொல்றீங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்ககிட்டயும் அந்த சிந்தனையை கர்த்தர் கொடுப்பாராக. எதெல்லாம் உலக பெருமையா, மேன்மையா, புகழ்ச்சியா நினைச்சிங்கன்னு வருகையை குறித்து எந்த சிந்தனையும் இல்லாமல் இருக்கிறீங்களோ, அந்த சிந்தனையெல்லாம் கர்த்தர் வலுவிழக்க செய்து, ஆண்டவர் நீர் எப்போது வருவீரப்பா, உம்முடைய வருகைக்கு நான் ஆயத்தமாக இருக்கணுன்ற சிந்தனை ஆண்டவர் தூண்டி விடுவாராக. பின்னானவைகளை மறக்க செய்வாராக, முன்னானவைகளை நாடச் செய்வாராக. சத்தமாமேன்னு சொல்லுங்க. முதல் வசனத்தில் காணப்பட்ட பெருமைக்கும் 3ஆம் வசனத்தில் காணப்பட்ட அந்த தாழ்மைக்கும், பயத்துக்கும், நடுக்கத்துக்கும் நடுவில் இந்த 2ஆம் வசனம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தர் அப்படியே ஒரு ட்விஸ்டை ஏற்படுத்துறார். இந்த கல்லெல்லாம் பார்க்குறீங்களேப்பா, இந்த ஆலயத்தில் ஒரு கல்லின் மீது ஒரு கல் இராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும். பயங்கர அதிர்ச்சி, பயங்கர அதிர்ச்சி. என்ன ஆண்டவரே, நாங்கள் எவ்வளோ மேன்மையா, எவ்வளோ பெருமையா நினைச்சிட்டு இருக்கிறோமோ, அதை இப்படி ஒரு குப்பை மாதிரி ஒன்றும் இல்லாமல் போயிடுன்னு சொல்றீரே அப்படின்னா, ஆண்டவரே எது நிலையானது? பரலோக ராஜ்யம் நிலையானது.
நீர் எப்பொழுது வருவீர்? பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் எது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் நினைச்சிட்டு இருக்கிறீங்க? அந்த பரலோகத்தை காட்டிலும் வரப்போகிற தேவனுடைய ராஜ்யத்தை காட்டிலும் எது மேன்மையானதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களுக்கு சுட்டி காட்டுவாராக. ஒரு நாள் இவைகளெல்லாம் குப்பைகளாக போகும். ஆமேன் சொல்லுங்க. நம்ம எவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாலும் ஒரு நாள் எல்லாமே குப்பை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜூன் 12 பலவிதமான ஆசைகள் கனவுகளோடு கூட ஏரோப்ளேனில் ஏறி உட்கார்ந்த அநேகருடைய கனவுகள் கருகி போனது, அப்படியே ஒன்றுமில்லாமற் போனது. ஒரு நாள் வரும், எல்லாமே சாம்பலாக போகும், நொடியில் ஒன்றுமில்லாமற் போய்விடும். எது மேன்மை எது புகழ் எல்லாமே அழிந்து போகும். ஆனால் அவ்வளோ பெரிய ஏரோப்ளேனில் ஒருத்தன் தப்பிச்சான் பாருங்க, அது ஒரு மிராக்கல், ஒரு மிராக்கல். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளையும் தப்புவிப்பாராக. அந்த மேன்மை, அந்த புகழ், அந்த கனம் கொஞ்சம் முழங்காற்படிட்டு, ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை மறுரூபப்படுத்துவீராக. உம்முடைய வருகையை சிந்திக்க முடியாதபடி, உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாகாதபடி எங்களுக்குள்ள ஒட்டி கொண்டிருக்கிற வீண் சிந்தனைகள், உலக பெருமைகளை அகற்றி போடுவீராக. கொஞ்சம் கரங்களை உயர்த்தி எல்லாருமே எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? ஹல்லேலூயா. அன்பானவர்களை, ஒரு சம்பவத்தை சொல்லி நான் இறுதியாக ஜெபிக்க விருப்பப்படுகிறேன். ஒரு ஓவியன் ஒருவன் தன்னுடைய மாடியில் அழகான ஒரு படத்தை வரைந்து அதற்கு வர்ணங்களை பூசி அதை ரசித்து கொண்டிருந்தான். அந்த ஓவியம் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்பதை அவன் ரசிப்பதற்கு இன்னும் சற்று ஒரு அடி பின்னிட்டு போய் கொஞ்சம் தூரத்தை அதிகப்படுத்தி ரசித்து பார்த்தான். கொஞ்சம் தள்ளி போக அந்த ஓவியத்தின் அழகு இன்னும் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி அவன் ஒவ்வொரு அடியாக பின்னோக்கி போய்கொண்டே இருந்தான். இறுதியில் அவனுடைய கால் அந்த மாடியின் அந்த விளிம்பிற்கு வந்து விட்டது. அடுத்த அடி அவன் எடுத்து வைப்பானால் அவன் மேலிருந்து கீழே விழுந்து மரித்து போய் விடுவான். இதை பார்த்து கொண்டிருந்த அவனுடைய நண்பன் தன்னுடைய நண்பனுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும், இப்பொழுது என்ன செய்தாலும் அதிர்ச்சியில் அவன் அப்படியே விழுந்து விடுவான் என்று எண்ணி அந்த ஓவியத்திற்கு அருகே வந்து அந்த ஓவியத்தை வரைவதற்கு வைத்திருந்த அந்த வண்ண கலவையை எடுத்து அந்த ஓவியத்தின் மீது ஊற்றிவிட்டான். ஓவியம் பாழாய் போனது. உடனே அந்த நண்பனுக்கு மிக அதிகமான கோபம், வெறி கொண்டு நண்பனை அடிக்க வருகிறான். ஏன் இப்படி பண்ணினாய் என்று. அதற்கு அந்த நண்பன் சொல்லுகிறான், நண்பனே, உன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு உன்னுடைய ஓவியத்தை கலைக்க வேண்டியதாயிற்று. இன்னும் ஒரு அடி நீ அந்த அழகில் ரசித்து கொண்டு அடுத்த அடியை பின்னோக்கி வைத்திருந்தால் நீ மரித்து போயிருப்பாய். உன் உயிரை காப்பாற்ற இந்த ஓவியத்தை நான் கலைக்க வேண்டியதாக இருந்தது. அன்பான சகோதரனை சகோதரி, தேவனும் சில ஓவியங்களை கலைப்பாராக. கண்களை மூடி ஹல்லேலூயா. உலக அழகில், பெருமையில், புகழ்ச்சியில் மதி மயங்கி வருகையை குறித்த சிந்தனை இல்லாமல் நாம் பின்வாங்கி போய்விடாதபடி ஓவியங்களை கலைப்பாராக. நாம் நஷ்டப்படுவது தேவ திட்டம் அல்ல, ஆனால் நம்முடைய ஆத்துமா நஷ்டப்பட்டு போகக்கூடாது என்பது தேவனது திட்டம். 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த காலவெளியிலே எங்களுடைய சபையை, எங்களுடைய குடும்பத்தை உம்முடைய திருக்கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய குடும்பத்தில் சிலருடைய முகத்தை இன்றைக்கு ஆராதனையிலே பார்க்க முடியவில்லை. எங்களுடைய சபையிலே சில குடும்பங்களை இந்த ஆராதனையிலே பார்க்க முடியவில்லை. ஆனால் எப்படியாவது உம்முடைய வருகையில் பார்த்து விட வேண்டும், பரலோகத்தில் அவருடைய முகங்களை பார்த்து விட வேண்டும். இந்த உலகத்தில் எது மேன்மை புகழ்ச்சி என்று நினைத்துக் கொண்டு இருக்கிறார்களோ அந்த பெருமைகள், அந்த மேன்மைகள் கலையட்டும். நம்முடைய நித்தியம் ஒன்றே நிரந்தரம் என்பதை உணரட்டும். 2 கரங்களை உயர்த்தி இந்த ஆராதனையில வந்திருக்கிற எங்களுக்குள்ளும் எங்களுடைய இருதயத்தை மறுரூபப்படுத்துவீராக. 2 பேரில் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவான். 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே, நாங்கள் கைவிடப்பட்டு அந்த கொடிய காலத்தில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. உம் வருகையில் நாங்கள் உம்மோடு கூட எப்படியாவது வந்துவிட வேண்டும். எங்களை மறுரூபப்படுத்துவீராக, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. ஆமென். வருகையில் உம்மோடு நான் வந்திட என்னை மாற்றுமே. ஓய்வின்றி உமை பாட, ஓயாமல் உமை துதிக்க, ஓய்வின்றி உமை பாட, ஓயாமல் உமை துதிக்க உருவாக்குமே.
என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே 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 உருவாக்குமே. சகோதரர் ஷாத்ராக் அவர்கள் முன்னதாக வந்து இறுதியாக ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே ராஜா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல தகப்பனே ஆண்டவரே ராஜா, இந்த மாதத்தின் கடைசி நாளிலே அப்பா உன் சமூகத்திலே அப்பா கூடி வரை செய்த நீ கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம் வருகை சமீபமாக இருக்கிறது ராஜா. காலம் தகப்பனே ராஜா கடைசி காலமாக இருக்கிறது ஆண்டவரே. இது வெறும் ஆரம்பம் மாத்திரமே ஆண்டவரே. இந்த ஆரம்பத்திலேயே தகப்பனே நீர் எங்களை உருவாக்குங்க ராஜா. எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. எங்கள் சுய மாம்சம் தகப்பனே ஒளிந்து போகட்டும் ராஜா. இம்மைக்குரிய காரியங்களே தகப்பனே நாங்கள் நிற்காமல் ஓடிக்கொண்டு இருக்கிறோம்ப்பா. ஆனால் இமைக்குரிய காரியங்களை நாங்கள் மறந்து போகிறோம். பரலோக வாஞ்சி தகப்பனே நாங்கள் மறந்து போகிறோம்ப்பா. சுயத்துக்காக தகப்பனே ராஜா நாங்கள் எடுக்கிற பிரயாசங்களை பார்க்கிறோம். எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள நாங்கள் எடுக்கிற பிரயாசம் விருதாவா இருக்கிறது. எங்களை உருவாக்குங்க ராஜா. எங்களை வணங்க ஆண்டவரே. உங்க சித்தத்தை செய்கிறவர்களாய் தகப்பனே எங்களை மாற்றுங்கப்பா. பவுல் சொல்லுகிறார் ஆண்டவரே, மாம்சம் ஆவிக்கு விரோதமாக இருக்கிறது, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இருக்கிறது. நான் செய்ய நினைக்கிறது செய்ய முடியாதபடிக்கு தடையா இருக்கிறது ராஜா. இந்த தடைகளை நீக்க நீர் தாங்க அப்பா. உங்க கிருபையும் உங்க பலத்தினாலும் தகப்பனே எங்களை கட்ட உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒருவர் எடுத்துக்கொண்டு ஒருவர் கைவிடப்படுகிற தகப்பனே அந்த இடத்திலே நாங்கள் இராதபடிக்கு எங்க சபை முழுவதாய் தகப்பனே உம் சமூகத்திலே அப்பா அந்த பரலோகத்தின் அபிஷேகம் ராஜா, அந்த பரலோகத்தின் நித்தியத்தின் அனுபவத்தை அப்பா ருசி பார்க்க நாங்கள் ஆவலாய் இருக்க, நாங்கள் வாஞ்சியா இருக்கப்பா. எங்கள் இருதயங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உன் பக்கமாய் திருப்ப உதவி செய்யுங்கப்பா. உலகத்தின் குப்பைகளை அப்பா நாங்கள் நாடுகிறோம், அதை நாங்கள் மேன்மையாய் எண்ணுகிறோம் அப்பா. அது அல்ல ராஜா எங்கள் விருப்பம், அதல்லப்பா உங்க விருப்பம் ராஜா. ஆவியிலே பலன் கொண்டு மாம்சத்தை ஜெயிக்கிற பலத்தை நீர் எங்களுக்கு தாங்க. உங்க வார்த்தை எங்களை பலப்படுத்துது ஆண்டவரே. சத்தியத்திலே நடக்க அப்பா எங்களுக்கு தைரியத்தை கொடுங்கப்பா. உலகத்துக்கும் பிரியமாய் உமக்கும் பிரியமாய் தகப்பனே ஒரு ஏனோக்கை போல எங்க வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ தகப்பனே நீர் எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. நாங்கள் விழுகிறோம் ஆண்டவரே, ஆனாலும் எழுகிறோம் உங்க பலத்தினால. அந்த பலத்தை மாத்திரமே சார்ந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே. எங்களை தகுதியாய் தகப்பனை அர்ப்பணிக்கிறோம், எங்களை படைக்கிறோம் ராஜா. தகப்பனை ஒரு மேன்மையை தகப்பனை நாங்கள் பிடித்து கொள்ளணும், அது உம் நாமம் மாத்திரமே ஆண்டவரே. அதை நாங்கள் பற்றி கொண்டு இருந்தால் எந்த இடத்திலும் நாங்கள் ஜெயிக்க வல்லவர்களாக இருப்போம் அப்பா. எங்களை தகுதிப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. தாசர் மூலமாய் கொடுத்த உன் வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிற ராஜா. மகனை உண்மை அநேகமாய் பயன்படுத்துங்க அப்பா. எங்களுக்கு என்ன வார்த்தை வேண்டும் என்று அப்பா நீர் அறிந்து அதை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. எங்களை மட்டாய் தண்டித்து உன் பக்கமாய் அணைத்துக் கொள்ளுங்கப்பா. தகப்பனை எங்க கைகளை நெகிழ விடாமல் ஆண்டவரே பிடித்து கொள்ளுங்கப்பா. ஒருவரும் அப்பா நாங்கள் கெட்டு போகக்கூடாது. இது தகப்பனை இந்த அனுபவம் அப்பா எங்களோடு மாத்திரம் நின்று விடாதபடிக்கு ஒன்றொரு பாரம் எங்கள் இருதயத்தில் இருக்கட்டும்ப்பா. அந்த ஒன்றொரு தகப்பனை ஒருவர் எடுத்துக்கொண்டு ஒருவர் விடாதபடிக்கு இந்த உலகத்தில் தகப்பனை கர்த்தர் அறியாத ஒவ்வொரு ஜனங்களையும் நாங்கள் உம் சமூகத்தில் அழைத்து கொண்டு வரப்பா. எங்களை தகுதிப்படுத்துங்க ராஜா. உம் சுவிசேஷத்தை அறிவிக்க அழிந்து போகிற அந்த ஜனங்களை அப்பா உமாவுடைய சமூகத்திலே அப்பா அந்த பரலோகத்தின் நித்தியத்தை அனுபவத்தை அவர்களும் அனுபவிக்க அந்த அன்பு அப்பா எங்களிலே தனியே ராஜா இருக்கட்டும். எங்களை ஒருபோது தனிந்து போகக்கூடாது. கர்த்தருடைய கரத்தில் எங்களை ஒப்பு விடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்யுங்கப்பா. இந்த வார்த்தை நாங்கள் இந்த சபையை கடந்து போன ஒன்னே ராஜா எங்கள் இருதயத்தை விட்டு பிரியாதபடிக்கு அப்பா உன் வருகை வரும் வரைக்கும் இந்த சிந்தனை எங்கள் இருதயத்தில் இருக்கட்டும் ராஜா. இன்று கண்ட எகிப்தினி என்று காண மாட்டா என்று விசுவாச வார்த்தைகள் எங்களை பலப்படுப்பது அதிகமாக இருந்தாலும் நித்தியத்துக்காக எங்களை ஆயத்தப்படுத்துகிற வார்த்தைகள் அப்பா ஒன்று சிந்து தகப்பனை ராஜா வருகிறது. அதை நாங்கள் பிடித்து கொண்டு ஆசையாய் தொடர
கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. உம் சமூகம் எப்பொழுதும் எங்களுக்கு நிறைவாய் இருக்கட்டும் ராஜா. சகல துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே எடுக்கணும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனது அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆயத்தப்படுத்துகிற ஆசீர்வாதமான வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.